மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கியூ. இதுவும் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஒரு டாபிக், சரிங்களா? ஸோ இந்த கியூங்கிறதும் ஒரு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். லீனியர்னால் ஒரே நேர்கோட்டு பாதையில் இயங்கக்கூடியதாக இருக்கும், சரிங்களா? ஸோ இதில் வந்து என்னென்னா அதாவது இன்சர்ட், அதாவது உறுப்புகளை வந்து சேர்க்கிறது வந்து ஒரு பகுதியிலையும் நீக்கிறது மற்றொரு பகுதியிலையும் நடக்கும், சரிங்களா? சேர்ப்பு அதாவது இன்சர்ஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். அது வந்து ரியர் அப்படின்னு அந்த எண்டு பேர் வந்து அந்த முனை, ஓகேங்களா? ஸோ அந்த சேர்ப்பு முனைக்கு பேர் வந்து ரியர், ஓகேங்களா? நீக்கிற முனைக்கு பேர் வந்து ஃப்ரண்ட் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம், சரியா? ஸோ இதில் வந்து பாருங்கள், இங்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து ஒரு டயக்ராம். இதுதான் கியூவோட டேட்டா ஸ்ட்ரக்சர். இது வந்து சேர்ப்பு முனை, அதான் இங்கே வந்து ரியர் அப்படின்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம், ஓகேவா? ஸோ இது வந்து நீக்கிறது, அது ஃப்ரண்ட்டு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து இதோடைய பண்புகள் இருக்கும். அதாவது சேர்ப்பு வந்து ஒரு முனையிலையும் நீக்கிறது வந்து மற்றொரு முனையிலையும் நடக்கும், ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு, அதாவது முதலில் வருபவருக்கு முன்னுரிமை அப்படிங்கிற முறையில் தான் இது இயங்கும். அதாவது இப்போ பார்த்துட்டிங்கன்னா, பீப்புள் வெயிட்டிங் இன் ரயில் டிக்கெட் ஃபார்ம் எ கியூ. ஸோ நம்ம வந்து ரயில் டிக்கெட் வாங்குறதுக்கு வரிசையில் நிற்கிறோம். அந்த வரிசைக்கு பேர் தான் வந்து கியூ, நம்ம கியூன்னு சொல்லுவோம். அதுதான் வந்து இங்கே டேட்டா ஸ்ட்ரக்சராக யார் முதல்ல வர்றாங்களோ அவங்களுக்கு அங்கே டிக்கெட் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ எந்த எலிமெண்ட்டு ஃபஸ்ட்டு வருதோ அந்த எலிமெண்ட்டுக்கு வந்து முதல்ல வந்து ப்ராசஸ் நடக்கும். அதாவது முதலில் வருவோருக்கு முன்னுரிமை அப்படிங்கிற அடிப்படையில் இது இயங்கக்கூடியதாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது, ஸோ கியூவில் வந்து இது வந்து எப்படின்னா லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் ஒரு நேர்கோட்டு பாதையில் இயங்கிறதா இருக்கும். நேர்கோட்டு பாதைன்னா என்ன? இப்போ நம்ம வந்து கியூ வரிசையில் நிற்கிறோன்னு வச்சுக்கங்களேன், ஒரு கவுண்டரில். இப்போ ரயில்வே டிக்கெட் வாங்குகிற இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு குறிப்பிட்ட வரிசையில் நிற்கிறோம். அந்த வரிசைக்கு பேர் என்னென்னு நம்ம சொல்கிறோம், கியூ அப்படின்னு தான் சொல்கிறோம். அது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு நேர்கோடாக தான் இருக்கும். வளைஞ்சு நின்னாலும் அது எப்படி இருக்குன்னா ஒரு நேராக தான் இருக்கும், ஒரு நேர்கோட்டு பாதையில் தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அது ஒரு சிக்கலான வடிவம் கிடையாது. அதனால் இந்த மாதிரியான அமைப்பு முறைக்கு பேர் வந்து லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இதில் வந்து அடிஷன்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். எல்லாமே அடிஷன் அப்படிங்கிறது வந்து சேர்க்கிறது வந்து ஒரு முனையிலையும் நீக்கிறது வந்து மற்றொரு முனையிலையும் நடக்கும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்னென்னா, தி எலிமெண்ட் விச் இஸ் புஷ்டு இன் டு த ஆர்டர், த ஆப்ரேஷன் இஸ் ஃபஸ்ட்டு பெர்ஃபார்ம்டு ஆன் தட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், எது சேர்க்குறோமோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்னென்னா, கியூ வந்து அரேயில் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அரேங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அரேங்கிறதும் ஒரு லீனியர் ஃபார்ம் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். ஸோ அதில் தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இதையும் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து என்னென்னா, கியூங்கிறது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அரே ஸ்டோரிங் கியூ எலிமெண்ட். கியூவோட எலிமெண்ட் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறது என்னென்னா அரே டேட்டா ஸ்ட்ரக்சர், அரேவோட ஸ்ட்ரக்சரில் தான் ஸ்டோர் ஆகும். இதில் ஃப்ரண்ட்டு ரியர் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஃப்ரண்ட்டுங்கிறது வந்து ஸோ த இண்டெக்ஸ் வேர் த ஃபஸ்ட் எலிமெண்ட் இஸ் ஸ்டோர்ட் இன் த அரே. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு ஸ்டோர் ஆகிற இதுக்கு பேர் வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து ஃப்ரண்ட்டுங்கிறோம். ரியர் அப்படிங்கிறது இண்டெக்ஸ் வேர் த லாஸ்ட் எலிமெண்ட் இஸ் ஸ்டோர்ட் இன் அன் அரே. ஸோ லாஸ்ட் எலிமெண்ட் எது ஸ்டோர் ஆகுதோ அதை வந்து ரியர் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டு இது வந்து ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டில் ஃபஸ்ட்டு வந்து டெலீட் ஆகுது. எது வந்து ஃபஸ்ட்டு வருதோ அது ஃபஸ்ட்டு. ஸோ லாஸ்ட்டாக வர்றது வந்து லாஸ்ட் அவுட் ஆகும், ஓகேங்களா? ஸோ இது வந்து டயக்ராம். அதுக்கு அடுத்தது இங்கேயும் அதே தான், இதுலேயும் அதே தான் சொல்லியிருக்கோம். எது வந்து ஃபஸ்ட்டு வருதோ அது வந்து லாஸ்ட்டாக டெலிட் ஆகும், ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். லைன் வெயிட்டிங் டு பர்ச்சேஸ் டிக்கெட். ஸோ ஏற்கனவே பார்த்தா தான், யார் ஃபஸ்ட்டாக பர்சன் நிற்கிறாங்களோ அவன் தான் ஃபஸ்ட்டு சர்வ் பண்ணுவாங்க, ஓகேங்களா?
ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி தட் வில் பி ரிமூவ்டு ஃப்ரம் த கியூ. யார் ஃபஸ்ட் வரானோ அவனுக்கு சர்வ் பண்ணதுக்கப்புறம் அவங்கள வந்து ரிலீவ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இந்த ரயில்வே டிக்கெட்லேயோ இல்லை வேறு எங்கேயாவது ஒரு கவுண்டர் போகும்போது யார் ஃபஸ்ட் வராங்களோ அவன் தான் வந்து ஃபஸ்ட்டு வெளியில் என்டர் வரும். அதான் இங்கே சொல்லியிருக்கோம். பர்சன் ஹூ என்டர் த ஃபஸ்ட், யார் முதல் வர்றாங்களோ ரிசீவ் த மூவி டிக்கெட் ஃபஸ்ட்டு. மூவி டிக்கெட்டில் வாங்குறதுல யார் முதல்ல வர்றாங்களோ அவன் ஃபஸ்ட் வாங்குவான். எ பர்சன் ஹூ என்டர் லாஸ்ட்டு, ஸோ லாஸ்ட்டாக வர்றவன் லாஸ்ட்டில் நின்று வாங்கிட்டு வருவான். சரிங்களா? ஸோ இதில் வந்து என்னென்னா கியூ கேன் ஹேண்டில் மல்டிபிள் டேட்டா. அதாவது கியூ வந்து என்னென்னா நிறைய டேட்டாஸை ஹேண்டில் பண்ணும். வி கேன் ஆக்சஸ் போத் அண்ட் ரெண்டு எண்டையும் ஆக்சஸ் பண்ணுவோம். தே ஆர் ஃபாஸ்ட் அண்டு ஃப்ளெக்சிபிள். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா ஃபாஸ்ட்டாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். இது வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். இப்போ காரு வந்து வரிசையாக நிற்கிது. இது ஏற்கனவே பார்த்த ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான். ஸோ எது வந்து ஃபஸ்ட்டு வருதோ அந்த கார் முதல்ல போகும். இது ஒன் வேயில் போகிறது. சரிங்களா? அடுத்தது பேசிக் ஆப்ரேஷன்ஸ். இதில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்கியூ அப்படிங்கிறது வந்து எலிமெண்ட்டை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்சர்ட் பண்ணுறது. டிக்யூனா ரிமூவ் பண்ணுறது. டினா டெலிட்டு. இது வந்து இன்சர்ட்னு வச்சுங்க. பீக் அப்படிங்கிறது வந்து டேட்டா எலிமெண்ட் அவைலபிள் அட் த ஃப்ரண்ட் நோடு ஆஃப் த கியூ. ஸோ கியூவோட ஃப்ரண்ட்டில் எத்தனை எலிமெண்ட் இருக்குது அப்படிங்கிறது வித்தவுட் டெலிட்டிங், டெலிட் பண்ணாமல் எத்தனை எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து பீக். ஈஸ் ஃபுல்லாக இல்லையா அப்படின்னு சொல்கிறது வந்து ஈஸ் ஃபுல் அப்படிங்கிறத வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இது வந்து நல். ஓகேங்களா? ஸோ இந்த நல்லுங்கிறது வந்து இது வந்து இந்த இது வந்து கொஞ்சம் தள்ளி வந்துருச்சு, மன்னிக்கவும் மாணவர்கள். ஸோ இந்த நல்ங்கிறது வந்து என்ன இருக்கும், என்ன பண்ணுன்னா செக் எம்டியாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நல்லோட இது வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து எம்டி டேட்டாவா இல்லையா, அந்த கியூ வந்து எம்டியாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறது தான் நல்லோட வேலை. ஓகேவா? ஸோ ஒரு நிமிஷம் இதை நான் சரிப்படுத்திடுறேன். இஸ் நல் அப்படிங்கிறது வந்து நல் அப்படின்னா என்னென்னா நத்திங்னு அர்த்தம், எதுவும் இல்லைன்னு அர்த்தம். அது மாதிரி ஒரு இது வந்து எதுவும் இல்லாமல் எம்டியாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா நல் அப்படிங்கிறோம். சரிங்களா? இது வந்து பேசிக் ஆப்ரேஷன் ஆஃப் கியூ. மாணவர்கள் இந்த வீடியோவை பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.